பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 10வது பாட அழகான பின்னங்கள் பகுதி 1 இந்த பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த பாடம் 2ஆம் தவணையில முதலாவது இருக்கிற பாட அழகு. நாங்கள் இந்த பாடத்தை பற்றி பின்னங்கள் அப்படி என்றா என்ன என்று தரம் 6ல் படிச்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பின்னங்கள் பகுதி 1 நாங்கள் இப்ப பார்க்கலாம். நம்ம பின்னங்கள் தரம் 7ல் பின்னங்களை நாங்கள் படிக்கும் பொழுது தரம் 6ல் படிச்ச விஷயங்களை நாங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். கணிதத்தை பொறுத்தவரையில அப்படித்தான் இந்த ஒவ்வொரு வகுப்பிலையும் தொடர்ச்சியாக வந்திருக்கும். தரம் 6ல் பின்னங்கள் படிச்ச நீங்கள்டா தரம் 7ல் அதனுடைய தொடர்ச்சியாக அப்படியே வந்திருக்கும். அப்ப தரம் 6ல் நாங்கள் என்னென்ன விஷயங்களை படிச்ச நாங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். முதலாவதாக பின்னங்கள் அப்படி என்றா என்னென்று நாங்கள் தரம் 6ல் தான் படிச்சிருப்போம். பின்னம் அப்படி என்றா என்ன, பின்னம் எப்படி உருவாகுது என்பது தொடர்பான அந்த விளக்கத்தை தரம் 6ல் நாங்கள் பெற்றிருப்போம். அதோட முறைமை பின்னம், அலகு பின்னம், சமவெளி பின்னம் இந்த 3 வகையான பின்னங்களை படிச்சிருக்கிறோம். அதோட பின்னங்களின் கூட்டல் கழித்தலும் தரம் 6ல் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த விஷயங்களை நாங்கள் ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம். பின்னம் பின்னம்ண்டா எவ்வாறு பின்னம் உருவாகிறது, ஒரு முழு உருவை சமனான பகுதிகளாக பிரிக்கும் போது இந்த முழு வட்ட வடிவான உருவை நாங்கள் சமனான 4 பகுதிகளாக பிரிப்போம். ஒரு முழு உருவை சமனான பகுதிகளாக பிரிக்க வேணும் என்பது முக்கியமானது. பின்னத்துல ஒரு முழு உருவானது எத்தனை சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட வேணும். அப்ப இந்த உருவை எடுத்திருக்கிறோம். இந்த முழு உருவானது 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த 4 சமனான பகுதிகள்ல நாங்கள் முதலாவதாக ஒரு பகுதியை நிலத்தி காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக 2வது பகுதியை நிலத்துவோம். ஆகவே ஒரு முழு உருவை 4 சமனான பகுதிகளாக பிரித்து நாங்கள் அதுல 2 பகுதியை நிலத்தி இருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் பின்னமாக இவ்வாறு எழுத முடியும். 2 எண்களை கொண்ட 2 எண்கள் வார மாதிரியான ஒரு பின்னமாக இந்த உருவை வச்சு கொண்டு நாங்கள் எழுத முடியும். பின்னம், இதற்கு பெயர் தான் என்ன சொல்லுவோம், பின்னம் என்று சொல்லுவோம். இதை ஒரு பின்னம் என்று சொல்லுவோம். அப்போ ஒரு முழு உருவானது சமனான பகுதிகளாக எத்தனை எண்ணிக்கையிலான பிரிக்கக்கூடிய அளவுக்கு சமனான பகுதிகளாக பிரிக்கப்படலாம். சில நேரம் 2ஆகவும் பிரிக்கப்படலாம். இந்த உருவை எடுத்துக்கொண்ட நீங்கண்டா இந்த உருவானது 2 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 2ல் நாங்கள் ஒரு பகுதியை நிலட்டி இருக்கிறோம். ஆகவே பின்னமாக என்ன எழுதுவோம், 2ல் 1 என்று எழுதுவோம். ஒரு முழுமையான ஒரு உருவானது சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில ஒரு பகுதியோ அல்லது 2 பகுதியோ நிலற்றப்படும் பொழுது நாங்கள் அவற்றை பின்னமாக எழுதுகிறோம். அடுத்தது இந்த பின்னத்தில கோடு இருக்கு, கோட்டுக்கு மேல ஒரு எண் இருக்கு, கீழே ஒரு எண் இருக்குது. கோட்டுக்கு மேல இருக்கிற எண்ணுக்கு என்ன பெயர் சொல்லுவோம், தொகுதி எண். பின்னத்தில 2 எண்கள் இருக்குது. 2 எண்களுக்கும் நாங்கள் பெயரிடுறோம். மேலே இருக்கிற எண்ணுக்கு பெயர் தொகுதி எண், கீழே இருக்கிற எண்ணுக்கு பெயர் பகுதி எண். அப்ப இதெல்லாம் நாங்கள் தரம் 6ல் படிச்ச நாங்கள். அடுத்ததாக இதோட வேற என்ன படிச்ச நாங்கள் தரம் 7லேயும் 2 பின்னங்கள்ல பற்றி பார்க்கறதுக்காக தரம் 6ல் படித்த அந்த 3 பின்னங்களையும் ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம். முதலாவதாக முறைமை பின்னங்கள். முறைமை பின்னங்கள் அப்படி என்றா என்ன, முறைமை பின்னங்கள் முதலாவது பின்னம் முறைமை பின்னம். முறைமை பின்னம் என்றா ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கும் பின்னங்கள். ஒரு பின்னத்தின்
பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கும் பின்னங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்? முறைமை பின்னங்கள். 8 5, 10 7, 25 17, 40 3. இந்த பின்னங்கள் 5 பின்னங்களையும் பாருங்க. இந்த ஒவ்வொரு பின்னத்திலையும் பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்குது. 7 விட 4 சிறியது, 8 விட 5 சிறியது, 10 விட 7 சிறியது, 25 விட 17 சிறியது, 40 விட 3 சிறியது. இவ்வாறு ஒரு பின்னத்தின் பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கிற மாதிரியான பின்னங்களுக்கு என்ன பெயர் சொல்றோம்? நாங்கள் முறைமை பின்னங்கள் என்கிறோம். அடுத்ததாக அலகு பின்னங்கள். அலகு பின்னங்கள். அலகு பின்னங்கள் அப்படி என்றால் என்ன? தொகுதி எண் ஒன்றாக இருக்கக்கூடிய பின்னங்கள். உதாரணமாக 7 1, 4 1, 15 1, 50 1, 64 1. இந்த ஒவ்வொரு பின்னங்களையும் பாருங்கோ. இந்த பின்னங்களினுடைய பகுதி எண் எப்படியாகவும் இருக்கலாம், எந்த எண்ணாகவும் இருக்கலாம். ஒரு பின்னத்தின் பகுதி எண் எந்த எண்ணாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவற்றின் அந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் ஒன்றாக இருந்தால் அந்த பின்னங்களை நாங்கள் என்ன சொல்றோம்? அலகு பின்னங்கள் என்கிறோம். தொகுதி எண் ஒன்றாக இருக்கக்கூடிய பின்னங்களுக்கு என்ன பெயர்? அலகு பின்னங்கள். அடுத்ததாக மூன்றாவதாக நாங்கள் பார்த்த பின்னம் சமவெளி பின்னம். சமவெளி பின்னம். சமவெளி பின்னங்கள் அப்படி என்றால் என்ன? ஒரு பின்னத்திற்கு சமனான பின்னம். எப்படி நாங்கள் சமவெளி பின்னங்களை பெற்றுக்கொள்ளுவோம்? 4 3 இருக்குது ஒரு பின்னம். இந்த பின்னத்திற்கு சமவெளி பின்னம் காண வேணுமெண்டா இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஏதாவது ஒரே எண்ணால், ஒன்று தவிர்ந்த யாதேனும் ஒரு எண்ணால் பெருக்கி நாங்கள் சமவெளி பின்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 3ஐயும் 6ஐயும் பெருக்கினீங்க, 3ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கண்டா 6, 4ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கண்டா 8. ஆகவே 4 3 இந்த பின்னத்திற்கு சமனான பின்னம் 8 6. இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் என்ன சொல்றோம்? சமவெளி பின்னங்கள் என்கிறோம். சமனான பின்னங்கள். எப்படி சமவெளி பின்னத்தை பெற்றுக்கொள்றது? ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒன்று தவிர்ந்த யாதேனும் ஒரு எண்ணால் பெருக்கி சமவெளி பின்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு 4 3க்கு சமவெளி பின்னம் 8 6 ஆகும். இந்த 2 பின்னங்களும் சமனான அளவுடைய பின்னங்களாக இருக்கும். நிலத்தப்பட்ட பகுதியின் அளவு 2 பின்னங்களையும் சமனாக இருக்கும். இந்த பின்னங்கள் சமவெளி பின்னங்கள் என்கிறோம். அடுத்ததாக இந்த பின்னங்கள், இந்த 3 பின்னங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். நாங்கள் தரம் 7ல நாங்கள் பார்க்க போற முதலாவது பின்னம் கலப்பு பின்னம். தரம் 7ல நாங்கள் பார்க்க இருக்கிற முதலாவது பின்னம் கலப்பு பின்னம். கலப்பு பின்னம் எவ்வாறு உருவாகுது, கலப்பு பின்னம் என்றால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்க்கலாம். பாருங்கோ, கலப்பு பின்னம் உருவாகக்கூடிய விதம். ஒரு கொய்யாப்பழம் இருக்குது. இதுல ஒரு முழு கொய்யாப்பழம் இருக்கு. இதோட இங்கால ஒரு அரைவாசி கொய்யாப்பழம் ஒன்று இருக்கு. ஒரு முழு கொய்யாப்பழமும் ஒரு அரைவாசி.
இங்கால ஒரு வட்டத்தின் அரை பங்கு, முழு வட்டத்தின் பகுதி அதே மாதிரி இருக்கிற ஒரு வட்டத்தினுடைய அரை பங்கு. நாங்கள் இதை என்னன்னு சொல்லுவோம், இதுல ஒரு வட்ட வடிவ பிஸ்கட் இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இதுல ஒரு அரை அரைவாசி பிஸ்கெட், ஒரு முழு பிஸ்கெட், இங்க ஒரு அரைவாசி அரை பங்கு பிஸ்கெட் இருக்குது. மொத்தமாக எவ்வளவு பிஸ்கட், எவ்வளவு என்ன அளவான பிஸ்கட் இருக்குது உங்கள்கிட்ட? இதுல ஒரு பிஸ்கெட் இருக்குது, இங்கால அரை பிஸ்கெட் இருக்குது. அப்ப நாங்கள் என்ன சொல்லுவோம், 1.5 பிஸ்கெட் இருக்குது. என்ன பிஸ்கெட்டுன்ற என்ன அளவான பங்கு இருக்குது? 1.5 பங்கு இருக்குது. என்னென்ன இந்த 1.5 என்று நாங்கள் சொல்றோம், ஒரு முழு பிஸ்கெட் இருக்குது, இங்கே அரை பங்கு பிஸ்கெட். ஒன்றுடன் ஒரு அரை பங்கு சேர்ந்தபடியாக நாங்கள் 1.5 பங்கு பிஸ்கட் என்று சொல்றோம். இவ்வாறு ஒரு முழு எண்ணோட 1.5 பிஸ்கெட் என்றா ஒரு பிஸ்கெட்டும் அரை பிஸ்கெட்டும் சேர்ந்ததுதான் 1.5 பிஸ்கெட், 1.5 பங்கு. ஒரு முழு பங்கும் ஒரு அரை பங்கும் சேர்ந்ததுதான் நாங்கள் என்ன சொல்லுறோம், 1.5 பங்கு. இவ்வாறு ஒரு முழு எண்ணோட ஒரு பின்னம், இந்த பின்னம் என்ன பின்னமாக இருக்க வேணும், முறைமை பின்னமாக இருக்க வேணும். ஒரு முழு எண்ணோட ஒரு முறைமை பின்னம் சேர்ந்து வந்தால் அந்த பின்னத்துக்கு என்ன பெயர்? கலப்பு பின்னம் என்று பெயர். இதை நாங்கள் என்னென்று வாசிப்போம், ஒன்றுடன் இரண்டில் ஒன்று, ஒன்றுடன் இரண்டில் ஒன்று என்று நாங்கள் வாசிக்க முடியும். அப்ப பாருங்க, கலப்பு பின்னம் அப்படி என்றால் என்ன? கலந்து வாரது, ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் சேர்ந்து வாரது. ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் கலந்து வார பின்னத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம், கலப்பு பின்னம் என்று சொல்றோம். இந்த கலப்பு பின்னத்துல முழு எண் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பயன்படுத்தக்கூடிய 1, 2, 3, 4, 5 என்று நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் தான் தசம எண்கள் அல்லாத முழு எண்கள். இந்த முழு எண் இது முழு எண்ணோட கலந்து வார பின்னம் என்ன பின்னமாக இருக்க வேணும்? முறைமை பின்னமாக இருக்க வேணும் அல்லது அலகு பின்னமாக இருக்க வேணும். இது முறைமை பின்னங்கள், அலகு பின்னங்கள் எல்லாமே முறைமை பின்னங்கள் தான். ஏனென்றா அலகு பின்னம் அலகு பின்னத்துல தொகுதி எண் 1ஆக இருக்கும். பகுதி எண்ணை பார்க்கும்போது தொகுதி எண் சிறியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் அலகு பின்னமாகவும் இருக்கலாம் அல்லது முறைமை பின்னமாகவும் இருக்கலாம். ஒரு முழு எண்ணோட ஒரு முறைமை பின்னம் அல்லது இவ்வாறான அலகு பின்னம் கலந்து வார மாதிரியான இந்த பின்னங்களை தான் நாங்கள் என்ன சொல்றோம், கலப்பு பின்னங்கள் என்கிறோம். கலப்பு பின்னத்துக்கு உதாரணமாக கலப்பு பின்னங்கள் எப்படி இருக்கும்? 5 3 2 பாருங்க, ஒரு முழு எண்ணோட ஒரு பின்னம் வருது. வார பின்னம் முறைமை பின்னமாக இருக்கும். 5 3 2, 5 3 2, 2 5 1, அடுத்து 7 9 5, அடுத்து 2 10 3. இந்த பின்னங்களை அவதானிங்கோ. ஒரு முழு எண்ணோட ஒரு பின்னம் கலந்து வார மாதிரியான இந்த பின்னங்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம், கலப்பு பின்னங்கள் என்கிறோம். முழு எண்ணுடன் கலந்து வார இந்த பின்னம் ஒன்று முறைமை பின்னமாக இருக்கும் அல்லது அலகு பின்னமாக இருக்கும் என்பதை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டும். அடுத்ததாக கலப்பு பின்னம் அப்படின்னா என்னன்னு பார்த்து நாங்கள் அடுத்ததாக
முறைமை இல்லா பின்னம். முறைமை பின்னம் படிச்சிருக்கிறோம். நாங்கள் இப்ப பார்க்கிற பின்னத்துக்கு பெயர் முறைமை இல்லா பின்னம். முறைமை இல்லா பின்னம். முறைமை இல்லா பின்னம் அப்படி என்றால் என்னென்று பார்ப்போம். இப்ப நாங்கள் ஏற்கனவே கலப்பு பின்னம் பார்த்த நாங்கள் ஒரு முழு வட்ட வடிவமான ஒரு உரு, இங்கால ஒரு அரை வட்ட வடிவமான ஒரு உரு, இந்த ரெண்டு உருக்களையும் கலப்பு பின்னமாக நாங்கள் என்னென்று எழுதுவோம்? ஒன்றரை. ஒன்றுடன் ரெண்டில் ஒன்று. இங்க ஒரு முழு பங்கு இருக்கு, இங்க அரை பங்கு இருக்குது. அப்போ ஒன்றரை பங்குகள். ஏதோ ஒரு வட்ட வடிவமான உருவின் அளவு, இங்க ஒரு முழு வட்டம், இங்க ஒரு அரை வட்டம். ஆகவே ஒன்றரை வட்ட வடிவமான பகுதிகள் இருக்குது. இந்த கலப்பு பின்னமாக ஒன்றுடன் ரெண்டில் ஒன்று என்று நாங்கள் எழுதலாம். இந்த உருவையே நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் ஒரே மாதிரியான உருக்களா பிரிக்கிறோம். இப்ப நீங்கள் இந்த முழு வட்டத்தை ரெண்டு அரை வட்டங்களா பிரியும். அப்ப இங்க ஒரு அரை வட்டம், இங்க ஒரு அரை வட்டம், மூன்றாவதாக ஒரு அரை வட்டம். ரெண்டா பிரிக்கும் போது ரெண்டு அரை வட்டங்கள், இன்னொரு அரை வட்டம். இப்ப நீங்கள் இதை என்ன செய்யலாம்? அரை வட்டம் அப்படி என்றால் நாங்கள் அரைய பின்னமாக என்னென்று எழுதுவோம்? அரை ரெண்டில் ஒன்று. இங்க ஒரு ரெண்டில் ஒன்று, இங்க ஒரு அரை. மூன்று அரை பங்குகள் இருக்குது. ஆகவே இந்த மூன்று அரை பங்குகளை நாங்கள் கூட்டுறோம். இங்க ஒரு அரை, இங்க ஒரு அரை, இங்க ஒரு அரை. கூட்டும் பொழுது என்னென்று நாங்கள் பின்னங்களை கூட்டுவோம்? தரம் 6ல பின்னங்களை கூட்டுறது படிச்சிருக்கிறோம். பின்னங்களை கூட்டும் போது அவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்ப்போம். இங்க 3லையும் பகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே நாங்கள் பொதுவாக ஒரு பகுதி எண்ணை எழுதுவோம், அல்லது இந்த பகுதி எண் சமனாக இருக்க வேணும். சமனாக இருந்தால் கூட்டும் போதும் இதே பகுதி எண் தான் கிடைக்க வேணும். நம்ம பொதுவாக 2 எழுதிட்டு தொகுதி எண்களை கூட்டுவோம். ஒன்று ஒன்று ஒன்றும் ஒன்றும் ஒன்று, ஒன்றோட ஒன்றை கூட்டினீங்கன்னா 2, ரெண்டோட ஒன்றை கூட்டினீங்கன்னா 3 2 கிடைக்கும். இவ்வாறு பாருங்க, இந்த கலப்பு பின்னத்தையே நாங்கள் இப்படி பிரிக்கும் பொழுது நாங்கள் ஒரு பின்னத்தை கண்டுபிடிக்கிறோம். இங்கே கலப்பு பின்னமாக வருது. அதே உருவை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அரை வாசியா பிரிச்சு காட்டும் பொழுது, பிரிச்சு காட்டி அந்த பின்னங்களை கூட்டும் போது என்ன கிடைக்குது? எங்களுக்கு மேல 3 கிடைக்குது, கீழே 2 கிடைக்குது. அப்ப இந்த பின்னத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? முறைமை இல்லா பின்னம், அதாவது முறையாக இருக்காது. இந்த பின்னத்தினுடைய பகுதி என்ன பாருங்கோ? இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 2, இந்த பின்னத்தினுடைய தொகுதி எண் 3. பகுதி எண்ணை விட தொகுதி எண் எப்படி இருக்குது? பெரியதாக இருக்குது. இப்ப முறையாக இல்லாமல், முறையாக பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக இருக்கக்கூடிய பின்னங்கள் முறைமை பின்னங்கள் என்கிறோம். அவ்வாறு இல்லாமல் ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்குமானால் அந்த பின்னங்களை நாங்கள் என்ன சொல்றோம்? முறைமை இல்லா பின்னங்கள் என்கிறோம். முறைமை இல்லா பின்னங்கள் அப்படி என்ன? ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்கும் பின்னங்கள். ஆனால் இந்த 2 பின்னங்களும் எப்படி இருக்கும் பாருங்க? இந்த 2 பின்னங்களும் சமனான பின்னங்கள். இதுவும் ஒன்றரை தான், இதுவும் ஒன்றரை தான். ஒன்றரை நாங்கள் வித்தியாசமா கூட்டி எழுதி இருக்கிறோம். ஆகவே ஒரு கலப்பு பின்னத்திற்கு ஒரு முறைமை இல்லா பின்னம் நிச்சயமாக சமனாக இருக்கும். கலப்பு பின்னத்தை நாங்கள் முறைமை இல்லா பின்னமாக மாற்ற முடியும். முறைமை இல்லா பின்னத்தையும் அதே போல கலப்பு பின்னமாக மாற்ற முடியும். அதை நாங்கள் மாற்றுறது இனி பார்ப்போம். இப்ப நாங்கள் எழுதுவோம். அப்ப முறைமை இல்லா பின்னம் அப்படி என்ன? தொகுதி எண்ணை விட பகுதி எண் பெரியதாக இருக்கும் பின்னங்கள்.
தொகுதி எண்ணை விட தொகுதி எண்ணை விட பகுதி எண் பெரியதாக இருக்கும் பின்னங்கள். முழுமையில்லா பின்னம் அப்படி என்றா என்ன? பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதா? பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்கும் பின்னங்கள். ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்கும் பின்னங்களைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்? முறைமை இல்லா பின்னங்கள் அல்லது மாறியும் எழுதலாம். தொகுதி எண்ணை விட பகுதி எண் சிறியதாக இருக்கும் பின்னங்கள் என்று நாங்கள் மாறியும் எழுதலாம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்க வேணும் அல்லது தொகுதி எண்ணை விட பகுதி எண் சிறியதாக இருக்க வேணும். உதாரணங்கள் எழுதுவோம். 5 கீழே 2, 7 மேலே 9, 15 மேலே 34, 25 மேலே 26. இந்த பின்னங்களை அவதானியுங்கோ. இந்த பின்னங்கள் ஒவ்வொன்றிலையும் பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்குது. பாருங்கோ, 2 விட 5 பெரியது, 7 விட 9 பெரியது, 15 விட 34 பெரியது, 25 விட 26 பெரியவன். ஆகவே இவ்வாறு ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்கும் பின்னங்களை நாங்கள் என்ன சொல்றோம்? முறைமை இல்லா பின்னங்கள் என்கிறோம். இதை நீங்கள் எழுதி வச்சுக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த கலப்பு பின்னங்களை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நாங்கள் ஒரு கலப்பு பின்னத்திற்கு சமனான முறைமையில்லா பின்னம் இருக்கும். அதே போல ஒரு முறைமையில்லா பின்னத்திற்கு சமனான கலப்பு பின்னம் ஒன்று இருக்கும். இந்த கலப்பு பின்னங்களை எவ்வாறு முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுவது, அதே போல முறைமையில்லா பின்னங்களை எவ்வாறு கலப்பு பின்னங்களாக மாற்றுவது என்று நாங்கள் படிக்கலாம். முதலாவதாக கலப்பு பின்னங்களை முறைமையில்லா பின்னங்களாக காட்டுதல். கலப்பு சில இடத்துல எண்கள் என்று இருக்கும், பிரச்சனை இல்லை. கலப்பு எண்கள் அல்லது கலப்பு பின்னங்கள். கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக காட்டுதல். முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுதல் அல்லது காட்டுதல். கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுதல். கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்ற போறோம். ஒரு கலப்பு பின்னத்தை எடுப்போம். 4/3 இது ஒரு கலப்பு பின்னம் ஆகும் அல்லது இது ஒரு கலப்பு எண் ஆகும். ஒரு முழு எண் வந்திருக்கு, ஒரு முழு எண்ணோட ஒரு பின்னம் சேர்ந்து வந்திருக்குது. ஒரு முழு எண்ணோட ஒரு முறைமை பின்னம் சேர்ந்து வார மாதிரியான இந்த பின்னங்களை நாங்கள் என்ன சொல்லுவோம்? கலப்பு பின்னங்கள் அல்லது கலப்பு எண்கள் என்கிறோம். இந்த கலப்பு பின்னத்தை எவ்வாறு முறைமையில்லா பின்னமாக மாற்றுவது? பாருங்க, என்ன செய்ய வேணும்? நாங்கள் இந்த பின்னத்தினுடைய இந்த பகுதி, இது முழு எண், இது தொகுதி எண், இது பகுதி எண். 3 பகுதி எண், 2 தொகுதி எண், 4 முழு எண்.
இந்த பகுதி எண்ணோட இந்த முழு எண்ணை பெருக்குவோம். 4ஐயும் 3ஐயும் பெருக்கின நீங்கண்டா 12. பார விடையோட இந்த தொகுதி எண்ணை கூட்டுவோம். 12ஓட 2 கூட்டின நீங்கண்டா 14. 14 என்ன செய்வோம்? மேல எழுதுவோம். கீழே என்ன செய்யறோம்? இந்த பின்னத்தின் பகுதி எண்ணாக இருக்கிற 3ஐயே நாங்கள் கீழே எழுதுறோம். என்ன செய்திருக்கிறோம் நாங்கள் இங்க? இந்த பின்னத்தினுடைய முழுவன் 4, இந்த பின்னத்தினுடைய இது முழுவன், இது ஒரு முறைமை பின்னம். இந்த முழுவனோட இந்த பின்னத்தின் பகுதி எண்ணை பெருக்கிறோம். 4ஓட 3 பெருக்குங்க. 4ஓட 3 பெருக்கின நீங்கண்டா 12. இந்த 12ஓட தொகுதி எண் 2 கூட்டுவோம். கூட்டின நீங்கண்டா என்ன வரும்? 14. 3ஓட 4 பெருக்கி பார விடையோட 2 கூட்ட வேணும். 3ஓட 4 பெருக்கின நீங்கண்டா 12. 12ஓட 2 கூட்டின நீங்கண்டா 14. 14 மேல தொகுதியில எழுத வேணும். கீழே இப்ப பகுதியில என்ன எழுத வேணும்? இந்த பின்னத்துல, இந்த கலப்பு பின்னத்துல பகுதி எண்ணாக என்ன எண் இருக்குதோ அதே எண்ணை நாங்கள் இங்கேயும் கீழே எழுதுவோம். இந்த இது முழுவன், இது முறை, இது ஒரு பின்னம். இந்த பின்னத்தின் பகுதி எண் 3 ஆகும். அப்ப 3 கீழே எழுதணும். பாருங்க, இது என்ன? 14 3 14 அல்லது 14 கீழ் 3. இது ஒரு புறமை இல்லா பின்னமாகும். எல்லா பின்னமண்டா அப்படி இருக்க வேணும். ஒரு பின்னத்தின் பகுதி எண் என்ற தொகுதி எண் பெரியதாக இருக்க வேணும். இது ஒரு முறைமையில்லா பின்னம். ஆகவே தரப்பட்ட கலப்பு எண்ணை நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்றி எழுதியிருக்கிறோம். இதே போல நாங்கள் இன்னும் 2 3 கணக்குகள் செய்வோம். முதலாவது 7ஓடு 5ல் 2, அடுத்தது 8ஓடு 4ல் 1, அடுத்தது 9உடன் 7ல் 5. இந்த 3 கலப்பு பின்னங்களை நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்றும். என்ன செய்ய வேண்டும்? 7ஓட 5ஓட 7 பெருக்குவோம். 5ஐயும் 7ஐயும் பெருக்கினோம்டா 35. 35ஓட 2 கூட்டுவோம். 37. 37 மேல எழுதுவோம். கீழே என்ன வரும்? இங்க இந்த பின்னத்துல பகுதி எண்ணாக என்ன இருக்குதோ 5 கீழே எழுத வேணும். இங்கேயும் கலப்பு பின்னத்துல வார பகுதி எண் தான் முறைமையில்லா பின்னத்திலையும் பகுதி எண்ணாக வர வேணும். இந்த கலப்பு எண்ணை நாங்கள் முறைமையில்லா பின்னமாக மாற்றிட்டோம். அடுத்ததாக இது 2வது கேள்வி. 4ஓட 8 பெருக்குவோம். 4ஐயும் 8ஐயும் பெருக்கினோம்டா 32. 32ஓட 1 கூட்டினீங்கன்னா 33. 33 மேல எழுதணும். கீழே என்ன எழுத வேணும்? 4 கீழே எழுத வேணும். 8ஓட 4 பெருக்கினோம்டா 32. 32ஓட 1 கூட்டினோம்டா 33. கீழே இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணே இங்கே பகுதி எண்ணாக வர வேணும். இறுதியாக 9ஓட 7 பெருக்குங்கோ. 7 தர 9 63. 7 9 63. 63ஓட 5 கூட்டினீங்கன்னா 68. கீழே என்ன எழுத வேணும்? 7. ஆகவே இது 3ம் என்ன பின்னங்கள்? முறைமையில்லா பின்னங்கள். பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்குது. 3ஐயும் அவதானியுங்க. பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்குது. ஆகவே கலப்பு எண்களை நாங்கள் இவ்வாறு முறைமையில்லா பின்னங்களாக மாற்ற முடியும். நீங்கள் இதை எழுதி வச்சு கொள்ளலாம். உங்களோட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை செய்து பார்க்கலாம்.
அடுத்ததாக கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றின மாதிரி நாங்கள் இனி முறைமையில்லா பின்னங்களை கலப்பு பின்னங்களாக மாற்றுவோம். முறைமை இல்லா பின்னங்களை கலப்பு பின்னங்களாக மாற்றுதல் அல்லது கலப்பு எண்களாக மாற்றுதல். முறைமை இல்லா பின்னங்களை கலப்பு பின்னங்களாக மாற்றுதல். முறைமை இல்லா பின்னங்களை கலப்பு பின்னங்களாக நாங்கள் காட்ட போறோம். அப்ப எவ்வாறு நாங்கள் காட்டுறதுன்னு பார்ப்போம். உதாரணமாக ஒரு கேள்வி செய்வோம். 8 கீழ் 3 மேல 8 கீழே 3 ஒரு பின்னம் எழுதி இருக்கிறோம். இந்த பின்னத்தை நாங்கள் என்ன பின்ன வகைக்குள்ள அடக்கலாம்? முறைமை இல்லா பின்னம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்கக்கூடிய மாதிரியான முறைமை இல்லா பின்னம். இந்த பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற போறோம். மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் பாருங்க. 8 கீழே 3 8 கீழ் 3 அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 8ஆனது 3ஆல் 8 வந்து 3ஆல வகுக்க வேணும் அப்படி என்பது அதுதான் இந்த பின்னத்தினுடைய விளக்கம். 8 கீழ் 3 அப்படி என்றால் 8ஆனது 3ஆல வகுபடும். 8ஆனது 8 நாங்கள் 3ஆல வகுக்க வேணும். நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் அந்த முழு எண்களில் கணித செய்கைகள் செய்யும் பொழுது 100 வகுத்தல் 10 என்னென்ன வெட்டுவீங்க? 100 மேல எழுதி கீழே 10 எழுதி இந்த சைவரை வெட்டுவீங்க பூச்சியத்தை. அதே போல 8 கீழ் 3 அப்படி என்றா 8ஆனது 3ஆல வகுக்கப்படுது. 8 3ஆல வகுக்க வேணும். அதற்கு அமைவாக நாங்கள் என்ன செய்யறோம்? 8 3ஆல வகுக்கிறோம். மேல இருக்கிற எண்ணால கீழே இருக்கிற எண்ண வகுக்கிறோம். 8 3ஆல வகுக்கும் பொழுது பாருங்க 8க்குள்ள 3 எத்தனை தடவைகள் இருக்குது? 2 தடவைகள். நாங்கள் இதுல 11 மாற்றிக்கொள்ளுவோம். 11 கீழே 3 போடுவோம். இந்த வேற எண்கள் வரும். ஆகவே 11ஐ 3ஆல வகுப்போம். 11 3ஆல வகுக்கும் பொழுது 1க்குள்ள 3 அடங்காது. 11 எடுத்து பார்ப்போம். 11க்குள்ள 3 எத்தனை தடவைகள் இருக்குது? 3 தடவைகள். 3 தரம் 3 9. 11ல இருந்து 9 கழிச்சினீங்கன்னா 2. ஆகவே இந்த 3 எண்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற பாருங்கோ. இவ்வாறு வகுக்கும் பொழுது இது என்ன சொல்லுவோம்? ஈவு. எத்தனை தடவைகள் இருக்குதுன்னு பாக்குறத ஈவென்று சொல்லுவோம். மீதியாக வாரத மீதி என்று சொல்லுவோம். இவ்வாறு இந்த 11 3ஆல வகுக்கும் பொழுது ஈவாக வரக்கூடிய எண்ணை கலப்பு பின்னத்தின் முழு எண்ணாக எழுதலாம். கலப்பு பின்னத்தின் முழு எண்ணாக எழுதலாம். அடுத்தது மீதியாக வரக்கூடிய 2ஐ நாங்கள் கலப்பு பின்னத்துக்கு கலப்பு பின்னம் வேண்டா ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் வர வேணும். முறைமை பின்னம் கலப்பு பின்னத்தின் முழு எண்ணை எழுதிட்டோம். அப்ப நாங்கள் அடுத்ததாக பின்னம் எழுத வேணும். பின்னத்தினுடைய தொகுதி எண்ணாக இந்த மீதியாக வரக்கூடிய எண்ணை எழுதலாம். அப்ப கீழே வர எண்ணங்களுக்கு தெரியும். கீழே என்ன வர வேணும்? இந்த 3 தான் இங்கேயும் வர வேணும். முறைமை இல்லா பின்னத்தின் பகுதி எண்ணாக இருக்கிற எண் தான் கலப்பு பின்னத்திலையும் அந்த பின்னத்தின் பகுதி எண்ணாக வரும். இங்கேயும் பகுதி எண் எப்போயும் சமனாக இருக்கும்.
இது ரெண்டும் தான் மாறுபடும். அப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஈவாக வரக்கூடிய எண்ணை முழு எண்ணாக எழுதுவோம், மீதியாக வரக்கூடிய எண்ணை தொகுதி எண்ணில எழுதுவோம். இதே போல நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். இன்னும் ஒரு கேள்வி பார்ப்போம். இரண்டாவதாக பதினேழின் கீழ் 3. 17 கீழ் 3 இந்த முறைமையில்லா பின்னத்தை நாங்கள் கலப்பு பின்னமாக மாற்ற போறோம். ஆக என்ன செய்வோம்? 17 3ஆல வகுப்போம். 17 3ஆல வகுக்கும் பொழுது 1/3 அடங்காது. 17/3 எத்தனை தடவைகள் என்று பார்ப்போம். 5 தடவைகள். ஆகவே 5 5 தர 3 15. 3 15. மீதியாத்தினருக்கும் 2. இந்த வகுத்தல்ல ஈவாக வாரது 5, மீதியாக வாரது 2. இந்த 3 இந்த 3 இது பகுதி எண்களுக்கு தெரியும். அல்லது இந்த 3 எண்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் கலப்பு பின்னத்தை எழுதுவோம். பாருங்கோ, கலப்பு பின்னமாக மாற்றும் பொழுது ஈவாக வார 5 கலப்பு பின்னத்தினுடைய முழு எண்ணாக வர வேணும். மீதியாக வார 2 கலப்பு பின்னத்துக்கு பக்கத்துல இருக்கிற பின்னத்தின் தொகுதி எண்ணாக வர வேணும். நாங்கள் வகுக்கக்கூடிய இந்த 3 அல்லது இங்கேயும் வகுப்படக்கூடிய இந்த 3 பகுதி எண்ணாக வர வேணும். 5 இங்க எழுதுறோம் முழு எண்ணாக, மீதி 2 தொகுதி எண்ணாக எழுதுறோம், வகுக்கக்கூடிய 3 பகுதி எண்ணாக எழுதுறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கலப்பு பின்னத்தை புலமையில்லா பின்னமாக மாற்ற தெரியும். 5ஓடு 3 2. இந்த கலப்பு பின்னத்தை நாங்கள் ஒருக்கா முழுமையில்லா பின்னமாக மாற்றி பார்ப்போம். 3ஓட 5 பெருக்கினீங்கன்னா 15, 15ஓட 2 கூட்டினீங்கன்னா 17. 17 கீழ் என்ன எழுதுவோம்? 3. அப்ப இந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றும் போது 17 கீழ் 3 கிடைக்குது. இந்த முறைமையில்லா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றும் போது 5உடன் 3/2 என்கிற கலப்பு பின்னம் கிடைக்குது. ஆகவே இந்த 2 நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இந்த பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்றும் போது இந்த பின்னம் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஆகவே முறைமையில்லா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றும் போது இவ்வாறு நாங்கள் மேலே இருக்கிற எண்ணெய் கீழே இருக்கிற எண்ணால வகுக்கும் பொழுது இந்த ஈவு முழு எண்ணாகவும் மீதி தொகுதியில் இருக்கக்கூடிய எண்ணாகவும் நாங்கள் வகுக்கக்கூடிய இந்த எண் பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணாகவும் வர வேண்டும் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ள வேணும். இதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒரே ஒரு கேள்வி செய்வோம். 94 கீழ் 9. ஆகவே 94 9ஆல வகுக்கும் பொழுது 9ல 9 ஒரு தடவை, ஒரு 9 9. 9ல 9 சேர்ந்தீங்கன்னா 0. மீதி அடுத்தது நாங்கள் என்ன செய்வோம்? 4 இறக்குவோம். 4 இறக்கும் பொழுது என்ன நடக்கு? 4 இறக்கி 4 9ஆல வகுபடுமான்னு பார்க்கிறோம். 9ஆல வகுபடவில்லை. ஆகவே மேல் என்ன எழுதுவோம்? 0 எழுதுவோம். ஆகவே 94 9ஆல வகுக்கும் பொழுது 94 9ஆல வகுக்கும் பொழுது ஈவாக 10 கிடைக்குது, மீதியாக 4 கிடைக்குது. ஆகவே கலப்பு பின்னமாக எழுதுறோம். ஈவு 10 10 முழு எண்ணாக வருது, மீதியாக வார 4
தொகுதி எண்ணாக வருது. நாங்கள் வகுக்கக்கூடிய இந்த 9 பகுதியில் இருக்கிற எண்ணாக வருது. 10உடன் 9இல் 4 என்கிற கலப்பு பின்னமாக நாங்கள் மாற்றி இருக்கிறோம். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பின் நம்பர் 9 10 10 9 பெருக்கினீங்கன்னா 90 90ஓட 4 கூட்டினீங்கன்னா 94 94 மேலே இருக்குது, 9 கீழே இருக்குது. செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஆகவே முறைமையில்லா பின்னங்களை கலப்பு பின்னங்களாக நாங்கள் எவ்வாறு மாற்றுவோம்? இன்றைக்கு முறைமையில்லா பின்னங்கள் கலப்பு பின்னங்கள் அப்படி என்றா என்ன, முறைமையில்லா பின்னத்தை எவ்வாறு கலப்பு பின்னமாக மாற்றுறது, கலப்பு பின்னங்களை எவ்வாறு முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுறது என்பது தொடர்பாக படிச்ச நாங்கள் இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.